விஜய் சார் கூட ஷூட்டிங்ல போக்குறப்ப கேட்டாங்க, ராஜா என்ன ஜெல் போடுறீங்கன்னு தான் கேட்டாங்க. பார்த்துட்டு இப்படி முடியை தொட்டு இப்படி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய நடிகர் அவங்க. அதே மாதிரி விஜய் சார் பாத்தீங்கன்னா அந்த தொந்தரவு பண்றதும் அவருக்கும் பிடிக்காது. கண்டிப்பா எப்படி எனக்கு போக்குரில சாரா எனக்கு கூப்பிட சொன்னாங்களோ ரொம்ப அன்புள்ளவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. வேறவனுக்குலாம் போகவே இல்லை. அசின் மாமா இருக்காங்க, விஜய் சார் நின்றுட்டு நான் டயலாக் பேசிட்டு தடுமாறி நிற்கிறேன். தெரியுது அவருக்கு அது தடுமாறுறான்னு தெரிஞ்சிச்சு. அது மாதிரி சந்தான சார் படத்தில் எனக்கு நடிக்கணும்னு ஆசை. சந்தான சார் முன்னாடியே எனக்கு நல்ல பழக்கம். நான் தான் போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. இப்போ மொட்டை ராஜேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரிஜினல் ஃபைட்டராக இருந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டர், வில்லன் கேரக்டர், இப்போ ஹீரோ கேரக்டரும் ப்ளே பண்ணிட்டீங்க. தென் அடுத்து இப்போ நீங்க மூவி சைடு பண்ணும்போது இதே மாதிரி ஹீரோ கேரக்டரே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்களா? ஹீரோவை தான் நடிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. அது எப்பெல்லாம் எனக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, நான் சரத்குமார் சாருடைய படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ படங்கள், அந்த பாடல்கள் இருக்கும், சூரியவம்சம், அந்த மாதிரி படங்கள் நிறைய பிடிக்கும். அந்த ஃபேமிலியான படங்கள் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நடிக்கணும். ஐயா படம் பார்க்கும்போது, ஹரி சாரோட படம் ஐயா படம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கதைகள் பண்ணணும்னு எனக்கு உள்ள ஒரு ஆசை எப்போவுமே உண்டு. கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லனாக நடிக்க தொடர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு இந்த நல்லவனா நடிக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டே இருக்கும். புரியுது புரியுது புரியுது. பாட்டு ரொம்ப அமைதியா போவேன். ஏன்னா இப்ப நீங்க பேசும்போது எப்படி இருக்குன்னா, மூவிஸ்ல தான் வில்லன் கேரக்டர்ல பாத்துருக்கோம். பட் ஒவ்வொருத்தரும் நீங்க பேசும்போது எனக்கு அப்ப பயமா இருக்கும், நான் பார்த்து பண்ணேன்னு சொன்னா பெரிய வில்லன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. எனக்கு அப்ப இருந்து அந்த முடி நிறைய வளர்த்துக்கிறது, ஒரு வில்லனாவே இருக்கிறது அது நான் எனக்கு இருக்காது. ஷூட்டிங் நடிப்பேன், மற்றபடி பாத்தீங்கன்னா ஆயில் போட்டு அழகா தலை சீவிட்டு போவேன். நான் விஜய் சார் கூட ஷூட்டிங்ல போக்குறப்ப கேட்டாங்க, ராஜா என்ன ஜெல் போடுறீங்கன்னு தான் கேட்டாங்க. போக்கு இல்லை கிட்ட வந்தோடனே இப்போ எல்லாம் மேக்கப் மேன் எல்லாமே வந்துட்டாங்க. வந்தோடனே இல்லை சார் தேங்காய் எண்ணெய் படம் சார் அப்படின்னு. தேங்காய் எண்ணெயா அப்படின்னாரு. பார்த்துட்டு இப்படி முடியை தொட்டு இப்படி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய நடிகர் அவங்க. அப்படிலாம் எவ்வளோ எளிமையாக பழகுறாங்க பாருங்க. பார்த்துட்டு அப்போ சொல்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் போட்டு நடிக்கிற ஒரே நடிகர் நீங்கள் தான் அப்படின்னாங்க. மேக்கப் மேன் அவங்க எல்லாரும் இப்போ இருக்காங்க கூடிய சார் கூட, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சார் ஆமாம் சார் அவர் எண்ணெய் போட்டு தான் சார் சீவர் அவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் அப்படி தான் இருப்பேன். பிடிக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் எதுவோ அதெல்லாம் எடுத்துப்பேன். லைஃப்லேயும் நான் அப்படி தான். மற்ற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களை நம்ம அதை பேசவும் வேணாம். நம்ம யாராவது ஒரு குறைகள் இருந்தால் கூட குறை சொல்லக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. இப்போ விஜய் சார் படங்கள் நான் இடையில ஒரு 10 படங்கள் இடையில நான் செய்யலை. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் விஜய் சார் படங்கள் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. நான் போய் பார்க்கல. நான் போய் விஜய் சாரை போய் பார்த்து கூட இருந்து நான் முன்னாடி மாதிரி போய் பார்க்கணும்ல. எனக்கு டைம் இல்லை, நான் ஃபேமிலி பார்க்கணும், மற்ற விஷயங்களுக்கு அங்கங்கே ஓடிடுறேன். அதனால நான் விட்டுறேன். அப்படினாலும் சார் நிறைய படங்கள் எனக்கு விட்டுடுது. அதனால விஜய் சார் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கும் ஒரு ஏக்கமா இருக்கும். அதனால நம்ம போய் பார்க்க மட்டுமே சாரை கிட்ட கேட்காம போயிட்டோமே. அதே மாதிரி விஜய் சார் பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவு பண்றதும் அவருக்கும் பிடிக்காது. நான் போய் தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஒரு 10 படங்கள் விட்டுருக்குன்னு வச்சுங்களேன், நிச்சயமா விஜய் சாரோட அழைப்பு வரும். கண்டிப்பா எப்படி எனக்கு போக்குரில சாரா எனக்கு கூப்பிட சொன்னாங்களோ ரொம்ப அன்புள்ளவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால அவர் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம கூப்பிடலையே, நம்ம போனோம், நம்ம இத்தனை படம் நடிச்சிருக்கோம், நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள எனக்கு சார்லாம் கூப்பிடுறது இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நம்ம போய் பார்க்கல, நான் போய் நின்று தான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம ஃபாலோ பண்ணாம போயிட்டு நம்ம குறையா நினைக்கக்கூடாது. அப்படியே மற்றவங்க நம்ம கூப்பிடாம இருந்தா கூட அப்படி நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட விஷயம். ஏதோ ஒரு காரணங்கள மறந்துருக்கலாம், விட்டுருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கும், டென்ஷன் இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணும். நம்ம ஒரு வாய்ப்புக்காக தானே வந்தோம் இல்லையா. எதையும் கொண்டு வரல. இப்ப நான் நடிகரா வரும்போது என்ன மாதிரி வந்தேன், எதுவுமே கொண்டு வரல. பயந்து வழி தெரியாம நின்னேன். இன்னைக்கு ஒரு வழியை இறைவன் காட்டிருக்காருன்னா அப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அன்பா நடந்துட்டு போயிடணும். அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அந்த 10 படம் மிஸ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஏதாச்சும் அந்த 10 படம் பார்க்கும்போது சரி இதுல இப்படிப்பட்ட கேரக்டர் வந்திருக்கா, நமக்கு இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுமே, இது பண்ணிட்டா நான் இன்னும் நல்லா பண்ணிருப்பேங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு என்ன மூவி? இப்போ வாரிசு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சாரோடைய பிரதர்ஸா இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா நான் கரெக்டா சார் கூடயே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அதுல ஒரு கேரக்டர் நிச்சயமா என்ன வச்சிருப்பாங்க. வெளுத்து வாங்கியிருப்பேன், அது வேற விஷயம். இன்னொன்னு அது நல்லாவே வந்திருக்கும். நான் விஜய் சார் கூட எப்ப நான் போக்குரிலேயே அப்பவே ஒரு ஃப்ரெண்டா தூக்கி போடுற நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட சார் நிச்சயமா அதுல ஒரு பிரதரா நடிக்க வைப்பாங்க. நல்லாவே இருந்திருக்கும்.
நம்மளும் நல்லா பண்ணிருக்கலாம்ல, நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எனக்கு அந்த திரும்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். அதே விஜய் சார் கூப்பிடுவாங்க, அந்த வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பாக அது மாதிரி விஜய் சார் படத்தில் நடிக்கும் போது எனக்கு வடிவேல் சாருடைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்களோட நல்ல ஒரு அறிமுகம். அப்புறம் போக்கிரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க கூட நான் நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. பதட்டமா இருக்கும், ஆனா அந்த நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆனா விரட்டுவாங்க, ராஜா கரெக்டா பண்ணிடணும்னா அப்படின்னு விரட்டுவாங்க. நானும் பயந்து சொல்லுவேன், சரி நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது அந்த ஷூட் பண்ணியிருப்பாங்க போக்கிரில. அப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த திரும்பி பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு வடிவேல் சார் வந்து பிரபுதேவா சாரை கூப்பிட்டு பெருமையா சொல்லுவாங்க, பிரபு பாரு ராஜா பாரு என்ன பண்றாங்க பாரு, திரும்பா பாரு. அந்த திரும்பி பார்க்குற அந்த ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து சொல்லுவேன், அடிச்சு மூஞ்சிக்கு உடச்சிருவேன். வடிவேல் சாரை பார்த்து சொல்லுவேன். அந்த கொண்டை போட்டுட்டு இருப்பாரு, ட்ரெயின்ல நின்றுட்டு இந்த சைடு ஸ்ரீமான் வையாபுரி இருப்பாங்க, ஸ்ரீமான் இருப்பாரு. திரும்பி பார்த்தோன்னா பல்ல கடிச்சு சொல்லுவாங்க, அடிச்சு மூஞ்சி மொல்லாம் உடச்சிடும். ஆஹா கண்டுபிடிச்சியா அப்படின்னு கொண்டையை மறந்துட்டேனே, தலையில கொண்டையை மறந்துட்டேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சீன்லாம் நிறைய க்ளோஸாக நம்ம எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா. இந்த இதுல போக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலரிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. லவ் லெட்டர் அதுதான். அப்பெல்லாம் வந்து விஜய் சார் கூடயே இருக்காங்க, ஏவிஎம்ல தான் ஷூட்டிங் நடந்துருந்தது. அப்ப இருந்துட்டு இருந்தா திடீர்னு அந்த சீன் என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறேன். உடனே அந்த டயலாக் சொல்லி உடனே டக்குனு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு டைமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நான் விஜய் சார் படத்துல என்ன ஆக்ஷன் பண்ணுவேன், பக்காவா நான் பாட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இது ஒரு பதட்டமாவே இருக்கு, இது எல்லாமே வேற ஸ்டைல்ல இருக்கு, எல்லாம் சாஃப்டா சார் கூட வரணும் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் இருந்தா திடீர்னு சீன் எனக்கு வந்துச்சு. வந்த உடனே ஒன்றும் புரியல. பிரபுதேவா சார் வந்து அங்கேருந்து வந்து டயலாக் கொடுத்து பேசுறாங்க, கரெக்டாக பண்ணிவிடுங்க, வடிவேல் சார் இருக்காரு, அந்த டைமிங்லாம் கரெக்டாக பண்ணணும், இது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. டவுட் வேறு அவங்களுக்கு, நான் பண்ணுவேனா டவுட் வேறு, நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்றேன். அப்புறம் அப்படி தான் எடுத்தது அந்த சீனு. அப்படி வைக்கும்போது விஜய் சார் என்னன்னா எங்கேயும் போகலாம், அங்கேயே தான் பக்கத்தில் தான் நின்றுட்டு. இப்போ என்னென்ன பாருங்க, விஜய் சார் நிறைய படங்களில் சார் கூட ஆக்ஷன்லாம் பண்ணும்போது பார்த்துட்டாங்க. இதை என்னை வந்து இவன் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு பாக்குறாரு பிள்ளைக்கு. அதே மாதிரி கூட நின்று போவே இல்லை, கேரவனுக்குலாம் போவே இல்லை. அசின் மாமா இருக்காங்க, விஜய் சார் நின்றுட்டு நான் டயலாக் பேசிட்டு தடுமாறி நிற்கிறேன். தெரியுது அவருக்கு அது தடுமாறுறான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சார் கிட்ட வந்து நைஸா வந்து, ராஜா அருவாள் எடுத்துட்டு என்ன வேகம் ஓடுனீங்க, என்ன விரட்டுனீங்க, இப்ப லவ் லெட்டர் படிங்க, இப்பதான் தெரியும் எங்க கஷ்டம் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு அவர் ஜாலியா அதை வந்து ஃபாலோ பண்ணாரு. ஆனா எனக்கும் கான்ஃபிடென்ட் இல்லை, எப்படி இருந்தாலும் எப்படி நடிக்க போறேன்னு தெரியல, புதுசு. அந்த நான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது போக்கிரியில வந்து அந்த லவ் லெட்டர் படிச்சு காட்டுறது வந்து டோட்டலா புதுசு. ஆனா ஒரே டேக்ல அது ஓகே ஆயிடுச்சு, அதே எனக்கே ஆச்சரியம். அப்ப வந்து கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா எப்படி வந்து பேசுறது, நார்மலா பேசுற மாதிரி தான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் அங்க ஒரு பெஞ்ச் இருந்தது. அப்ப பிரபுதேவா சார்ட்ட கேட்டேன், அண்ணா நான் ஓடி வந்து செய்யட்டுமா அப்படின்னா, ஓகே அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ஏதாவது பண்ணிக்கோங்கிற மாதிரி அவங்க ஓகே ஆயிட்டாங்க. ஏதாவது முடியும் எனக்கு முடிச்சு கொடுங்க. நான் என்ன பண்ணல, அந்த அதான் சாக்குன்னு அந்த பெஞ்ச் எடுத்து குறுக்கு போட்டு நானா கொஞ்சம் நேரம் ஓடி வருவேன். ஏன்னா அவரு அங்க டயலாக் அந்த லெட்டர் படிக்கிற அந்த சீன் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா இங்க அது கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீ வரணும்னு சொன்னாங்க, இந்த ஆக்ஷனுக்கு நீ டைம் எடுத்தேன். அப்புறம் ஓடி வந்துன்னு சொல்லிட்டு ஓடி வருவேன். ஓடி வந்தா லெட்டர் கையில இருக்கும், நடுக்குது. லெட்டருக்கெல்லாம் கையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, நடுக்கும் எனக்கு. அப்படியே என்ன டயலாக் மறக்கக்கூடாது, கரெக்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எல்லாமே இருக்கும், அந்த ஃபீல் கொடுக்கணும், எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல, எந்த ஐடியாவும் இல்லை. லெட்டர் எடுத்துக்கிட்டேன், ஓடி வந்தேன். ஓடி வந்து அந்த 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 பெஞ்ச் மேலே ஜம்ப் பண்ணி வந்து ஸ்டீமன் வை அப்படின்னு அவங்க தான் வந்து சொல்லுவோம். ஓடி வந்து அந்த பிரீத்திங் ஆட சொல்லுவான், மச்சான் ஏழு கிளறி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா, இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உசுரிடா, படிக்கிறேன் கேளு அப்படின்னு பிரிப்பேன். வடிவேல் அங்கேருந்து வந்து பட்டக்கம் பிடிச்சு போவார். இப்போ நான் அங்கே இருப்பேன், இவங்களை பார்ப்பேன், அவர் பார்த்துட்டு மறுபடியும் இவங்களை பார்த்துட்டு அவங்க திரும்பி பார்க்குற சீன் இருக்கும். அது கொஞ்சம் இதாக பார்க்கணும் ராஜான்னு பிரபுதேவா சார் சொல்கிறாங்க. இப்போ இந்த லுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி கில்லியில் வந்து அந்த அந்த வைப்ரேஷனாக அந்த லுக்கு கொடுத்தனோ அது வந்து இங்கே ரொம்ப யூஸ் ஆச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தபால் லெட்டரை பிடிங்கிட்டு போயிட்டாரு, ஒரு லவ் லெட்டர் பிடிங்கிட்டு போயிட்டாரு, கோவமாக பார்ப்பல அந்த மாதிரி பாருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ சரி சார் ரெடி ஆகிட்டேன், என்ன செய்ய போலாம் தெரியாது, ஆனால் கரெக்டாக கேமரா வச்சுருப்பாங்க. என்னென்னா இவங்களை பார்ப்பேன், பார்த்துட்டு அந்த பல்ல கடிப்பேன். வடிவேல் சார் இப்படி போயிடுவாரு, பல்ல கடிச்சிட்டு அதே அந்த டர்னிங் அப்படி பார்ப்பேன். அது வந்து ஜூம் பண்ணி எடுத்துருப்பாங்க. அது இப்போவும் தேட்டர்லாம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ரொம்ப எல்லாரும் அதை என்ஜாய் பண்ண முடியும் இருக்கும். அந்த பல்லு ஒரிஜினலாகவே கடிச்சிருப்பேன். டப்பிங்னே அந்த பல்லு கடிச்சு தான் சவுண்டு கொடுத்தேன்.
அது ஒரிஜினல் இதுதான் கொடுத்தது. அது நல்லபடியா நல்ல சீனா வந்துச்சு. அந்த கிளரிங்கிறது ரொம்ப ரீச் ஆச்சு. நானும் சின்ன பிள்ளையில அப்படிதான் படிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த கௌரிங்கிறத கிளரின்னு தான் படிச்சிருப்பேன் இல்லையா. அது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. நீங்க வந்து நிறைய அனுபவம் உங்களுக்கு சொல்லணும்னா வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளவு அனுபவம் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. எனக்கு நீங்க கேட்டீங்க என்னவா நடிக்கணும்னு கேட்டீங்க. எனக்கு இப்பெல்லாம் என்னன்னா எனக்கு ஃபுல்லா காமெடி ரோல் பண்ணணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. வில்லனை விட்டு இப்ப ஃபுல்லா நம்ம காமெடி செய்யணும். எனக்கு வில்லனா நடிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வந்துருது. அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது வீரப்பன் இது நடிக்கும்போது தான் எனக்கு நிறைய அந்த அந்த மாறுதல் வந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே அது வரும். எந்த நடிகராக இருந்தாலும் ஒரு விஷயத்த ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள எல்லாமே மாறும். அது எல்லாருக்கும் தெரியாது. என்னமோ டயலாக் கொடுத்தாரு பேசிட்டு போறாருப்பான்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நடிக்கிறதுக்கு யார் வந்தாலும் அந்த டயலாக் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளட்லயே அந்த தன்மை மாற ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அது ஹாப்பியான விஷயமா இருந்தா பார்த்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். நீங்க ஒரு ரொம்ப சேடான விஷயம்லாம் பண்ணீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி மைண்ட்ல டிஸ்டர்ப்ட் ஆயிடும். ஒரு மாதிரி இன்னமும் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நிறைய இடங்கள் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. இப்ப கூட இடையில ஒரு படங்கள் பண்ணும்போது கூட அவர் டைரக்டர்கிட்டே சொல்லி சார் எனக்கு போலீஸா கூட நடிக்கிறேன், எனக்கு வேணாம் வில்லன் வேணான்னு சொன்னேன். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. அது மாதிரி எனக்கு இப்பெல்லாம் என்னன்னா நல்ல பாசிட்டிவான கேரக்டர் இருந்தா நல்லா எனக்கு ஹாப்பியா இருக்கு. வந்தமா ஹாப்பியா நல்ல ஒரு ஃபேமிலியா ஒரு பிரதரா நடிக்கிறமா ஒரு உறவுகளா நல்ல ஒரு இதா பண்ண போறோம். வில்லனா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டோட்டலா அது வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போதா எனக்கு அதை அந்த மைண்ட்லயே இருக்கிறது ஹோல் டே ஃபுல்லா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அது வந்துட்டு இப்ப இடையில பரவாயில்ல நல்ல ரோல் எல்லாம் கொஞ்சம் நல்லவனா நடிக்க வைக்கிறாங்க. எனக்கு ஃபுல்லா என்னன்னா சுந்தர்சி சார் படத்துல நடிக்கணும், முழு ஃபுல்லா காமெடியா வரணும், அவர் என்ன கொடுத்தாலும் பரவாயில்லன்னு இப்ப நான் பேசியிருக்கேன். ஆமா அன்னைக்கு கூட பாவா லட்சுமி தான் பேச வச்சாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிரியம் எனக்கு. அது மாதிரி சந்தான சார் படத்துல எனக்கு நடிக்கணும்னு ஆசை. சந்தான சார் முன்னாடியே வந்து எனக்கு நல்ல பழக்கம். நான் தான் போய் கரெக்டா ஃபாலோ பண்ணல. இப்ப மொட்டை ராஜேந்திரன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரிஜினல் ஃபைட்டரா இருந்து இன்னைக்கு வந்து பெரிய காமெடி ஆர்டிஸ்டா அவர் ஆயிருக்காரு. அது மாதிரி நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். எனக்கும் ரொம்ப ஆசை உண்டு எனக்கு காமெடியா நடிக்கணும், ஜாலியா இருக்கணும். அந்த அந்த டைமிங்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு எல்லாருக்கும் கோயின் செட்டு போயிட்டோம். ஒரு மூடியா ஒரு மாதிரி டெரரா ஒர்க் பண்ணிட்டே இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாம. உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லாம இருக்கு, மக்களுக்கு வந்து உங்களை வில்லனா பார்த்துட்டு நிறைய பேர் அப்படிதான் கேக்குறாங்க. ஆனா போக்கிரியில ரசிச்சிருக்காங்கல்ல, போக்கிரி நல்லா தானே இருந்திருக்கு இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க போக்கிரியில பண்ண மாதிரி பண்ணுங்க நல்லா தான் இருக்குன்பாங்க. பார்க்கலாம் என்ன இறைவன் வந்து எப்படி வழி கொடுக்குறாரோ அந்த மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். கண்டிப்பா சார், நீங்க நினைச்ச மாதிரி வந்து ஹீரோவா வந்து கண்டிப்பா வந்து ஒரு மூவி நடிச்சிருவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஃபுல் காமெடி தான் வந்து கண்டிப்பா நடிப்பீங்க. சீரியஸா வந்து நிறைய அனுபவம் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. ஃபுல்லா வந்து உங்க அனுபவத்தை தாண்டி கூட இருந்த நம்ம தளபதி விஜயா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், எல்லார பத்தி நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி சார். தரணி சார் படம் வந்து பங்காரம்னு ஒரு படம் நான் நடிச்சிருக்கேன், பவன் கல்யாண். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த சிஎம் ஆகக்கூடிய இடத்துல அவ்வளவு பெரிய வளர்ச்சியில இருக்காங்க. பங்காரம்னு ஒரு படம் தரணி சார் தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, தெலுங்குல நடிச்சது. அப்புறம் தெலுங்குல வந்து கே சந்திரசேகர ராவ்னு ஒரு சிஎம் இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லை, இப்ப சிஎம் இல்லை, சிஎம் முன்னாடி உள்ள சிஎம் அவங்களுடைய படம் வந்து கேசிஆர் மூவின்னு அவருடைய பயோகிராஃபி ஒன்று. அது நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஷாட்டே சிஎம் ஆகக்கூடிய கேரக்டர் தான். அதில் அவ்வளோ பெரிய ரோல் அது. அதுவும் வந்து வீரப்பன் பார்த்துட்டு தான் அவங்க வந்து கூப்பிட்டு எனக்கு அந்த மொட்டைலாம் போட்டு மொட்டைலாம் அடிச்சு அவருடைய முடி மாதிரி விக்லாம் வச்சு அது மாதிரி கேசிஆர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மூவின்னு அது பண்ணியிருந்தேன். அப்புறம் தரணி சார் படம் பார்த்தீங்கன்னா ஒஸ்தி சிம்பு சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் பூஜை வந்து விஷால் சார் கூட கலந்து எல்லாருடையும் ஓரளவுக்கு அப்படியே வந்திருக்கேன். ரஜினி சார் கூட சிவாஜி படம் நடித்தாங்க. சிவாஜி நடிக்கும்போது தான் போக்கிரி படமும் எனக்கு ரெண்டும் அப்பப்போ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ரஜினி சார் வந்து ஷூட்டிங் அனுப்பி விடுங்க அவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் நல்ல ஒரு அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய சேனலில் எனக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் அப்பா சேனலுடைய அப்பா மீடியா சேனலின் ரசிகர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மனசார நம்மளுடைய அப்பா சேனல் அவங்கள எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும், என்னையும் வாழ்த்தணும், எல்லோரையும் வாழ்த்தணும் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. அப்பா மீடியாவில் எங்கப்பா ஆல்பம் சாங்க பார்த்தேன். எப்பப்பா அப்பப்பா அப்படி இருக்குதப்பா. அதில் ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா பாருங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த வயசுக்கு அந்த டேலண்ட்டு அவ்வளோ ஒரு மலை மேலே போய் கொஞ்சம் ஒரு கையகல இடம்தாங்க அந்த மலையில். அந்த மலையில் உக்காந்து அந்த சாங்கு யாரும் சுற்றி யாருமே கிடையாது. கேமராமேன் அந்த பொண்ணே கேமராவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு
அந்த சாங்கு பாடியிருக்கா. அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். செம்ம டேலண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கு. மேலும் 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 இன்னும் அந்த பொண்ணு வளரணும். அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு மேலும் 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 இதோடு இன்னும் நல்லா வளரணும், நல்லா பாடணும். நன்றி, வணக்கம்.